أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله اللهم صل على كما صليت على السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى أيضا في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நிச்சயமாக புகழ் அனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனுடைய கருணை மன்றும் அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அந்த பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினரின் மீதும் அவர்கள் கொண்டு வந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வின் நெறியாக ஏற்று கடைபிடித்து வாழுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே குழுமி இருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் மற்ற பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இறைவன் புனிதப்படுத்தி இருக்கிற துல்ஹஜ் என்கிற மாதத்தை அடைந்திருக்கின்றோம். துல்ஹஜ் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்னவென்றால், நபிமார்களில் ஒருவராக இருக்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த அளப்பெரும் தியாகத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக
அவர்கள் செய்த தியாக காரியங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு வணக்க வழிபாடுகளாக ஆக்கியிருக்கின்றார். அப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தியாகங்கள் என்ன, அவருடைய குடும்பத்தார் செய்த தியாகம் என்ன என்பதை நாம் இந்த ஜிம்மாவுடைய தினத்திலே நினைவு கூர்ந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து ஏராளமான செய்திகளை சொல்கிறார். அதில் அல்லாஹ் சில வசனங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலாகித்து பேசுகிறான், கண்ணியப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்றால், அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது இல்ல இப்ராஹிம கான உம்மத்தன் வசத்தன், இல்ல இப்ராஹிம் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமூகம் என்றால் சொல்றான். ஒரு தனி மனிதரை பார்த்து, இப்ராஹிம் என்கிற ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இவர் தனி மனிதர் கிடையாது, இவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சமூகம் என்றால் என்ன, சமுதாயம் என்றால் என்ன? ஒரு சமுதாயம் என்றால் அதிலே பல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் எங்க, நாம பல கோடி பேர் இருப்போம். தமிழகத்திலே முஸ்லிம் சமுதாயம் என்று குறிப்பிட்டால் அதிலே பல லட்சம் பேர் இருப்போம். அப்ப சமுதாயம் என்றால் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து சமுதாயம் என்று குறிப்பிடுவோம். இன்றைக்கு வளமை இதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார் ஒரு மனிதரை பார்த்து அவரை சமுதாயம் என்கிறார். ஒரு சமுதாயம் பல ஆயிரக்கணக்கான நபருக்கு ஒரு சமமானவர் என்று யார் சொல்றா? நம்ம எல்லாரும் மனிதன் சொல்லல, சர்வலோகத்தின் அதிபதி அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு கண்ணியப்படுத்துவார் தெரியுமா? ஒரு சமுதாயமாக பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து என்னென்ன தியாகங்களை செய்ய முடியுமோ, இதற்காக என்னென்ன அர்ப்பணிப்புகளை செய்ய முடியுமோ அதை தன்னந்தனி மனிதனாக இந்த இப்ராஹிம் என்னுடைய கட்டளைக்காக வேண்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அவ்வளவு அர்ப்பணிப்பு, அவ்வளவு தியாகம். இறைவன் ஒன்று சொல்லுங்க, அதில் நமக்கு என்ன ஏற்படும் என்பதையெல்லாம் சிந்திக்க மாட்டார். அவர் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் மிகைப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறார் இந்த இப்ராஹிம் தனி மனிதர்கள் சமூகம் என்று பேசுகிறார். அதே போல இன்னும் சில வசனங்களிலே பார்க்கிறோம், இன்ன இத்தகவல்லாக இப்ராஹிம கலீலா, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைப்பு என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார் இதை இப்ராஹிமை நான் உற்ற தோழனாக நண்பனாக சேர்த்துக் கொண்டேன். சொல்வது யார்? நம்மை போன்ற மனிதனா? நம்மை போன்ற மனிதன் அல்ல, சர்வலோகத்தின் அதிபதி, அந்த சராசரிகளை படைத்திருக்கிறவன். இந்த பூமியிலே எது நடக்க வேண்டுமோ அதை நடப்பதற்குரிய அனைத்து திட்டங்களையும் வகுத்திருக்கிறவன். வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்திருக்கிறவன். உலகத்தில் இருக்கிற அத்துணை ஜீவராசியையும் படைத்து அதை அடக்கி ஆளுகிறவன். அப்படிப்பட்ட இறைவன் சொல்கிறான், அவன் படைத்த மனித படைப்பில் நாம் ஒரு அற்பமான ஒன்று. அவன் படைத்த எத்தனையோ படைப்புகள்ல நாம் ஒரு அற்பமான படைப்பு. அப்படிப்பட்ட இந்த படைப்பில் ஒரு மனிதனை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இந்த இப்ராஹிம் அவர்களுடைய உற்ற தோழர் நண்பர் என்று பேசுகிறார். எவ்வளவு பெரிய கண்ணியம் என்று பாருங்கள். உலகத்துல நாம் ஒருவரை நண்பராக சேர்த்துக் கொண்டோம் வைங்க. உதாரணத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் நமக்கு நண்பர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதே இந்த ஊர்ல கடைக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்னுடைய நண்பர், என்னுடைய உற்ற நெருங்கிய நண்பர் என்றால் அதை நம்ம மாறுபடுத்திக் கொள்வோம். ஒரு கலெக்டர் நண்பர் என்றால் மாறுபடுத்திக் கொள்வோம். ஒரு முதலமைச்சர் நண்பராக கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய உலகத்தில் பெரிய மகிழ்ச்சியை நமக்கு தரும். ஆனால் அல்லாஹ்வுடைய நண்பன், இறைவனுடைய நண்பன் என்று தானே அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் என்னுடைய நண்பர் என்று சொல்றான். ஏன் இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டாலே காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்ட கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே வடித்து காட்டினார்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்தால் கட்டுப்பட்டு நின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த தியாக உணர்வு, இறை கட்டுப்படுதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருந்தது. வாழ்க்கை முழுவதும் அவருடைய வாழ்க்கை இறைவனை கட்டுப்படுறதா.
அதாவது அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமிற்கு நாம் எத்தகைய சோதனை வைத்த பொழுதும் கூட, ஏன்னா ஒரு மூமின் அல்லாஹ் சோதித்து பார்ப்பார். சோதித்து வண்ணக்கும் உங்களை சோதிக்காமல் சொர்க்கத்திற்கு நாம் அனுப்பவே மாட்டோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துவான். அந்த சோதனையிலே நீங்கள் வென்று விட்டால் மறுமையிலே மகிழ்ச்சி, அல்லாஹ் வெற்றியை தருவதாக குர்ஆனிலே சொல்லித்தருகிறார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நமக்கு சொல்லித் தருவது என்று சொல்ல தெரியுமா? இந்த இப்ராஹிமிற்கு நாம் எத்தகைய சோதனை வைத்த பொழுதும் கூட, எத்தகைய சோதனை, உச்சகட்ட சோதனை வச்சுட்டோம். எப்படி இவருக்கு சோதனை வைக்க வேண்டுமோ அப்படியே வைத்து விட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், எத்தகைய சோதனை வைத்த போதும் கூட அந்த சோதனையிலே நின்று வென்று காட்டுவார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறான். படைத்த இறைவனுடைய கூற்றுங்க, படைத்த இறைவன் சொல்றான், இப்ராஹிமிற்கு நாம ஒன்றென்று சோதனை வைக்கிற, நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு எத்தனையோ பல சோதனைகளை வைத்தோம். அந்த சோதனைகளை எல்லாம் அவர் மிகப்பெரிய சாதனையை வரைத்து காட்டினார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நமக்கு முன்னால் தூக்கி போடுகிறார். ஏன் இவ்வளவு வெள்ளியம், ஏன் இவ்வளவு சிராகிப்பு என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படிக்கிற நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டால், அவரை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால், அவருடைய இலக்கு நாமும் இருக்க வேண்டும். நாமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு மகத்தான கண்ணியத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனை உணர்வு நம்முடைய உள்ளத்திலே உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட வரலாறு இந்த மாதத்திலே நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ளணும்ல. வரலாறுகளை சாதாரண நம்ம நினைத்து பார்க்க முடியாத தியாகம். நம்முடைய வாழ்வை அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார். நான் அப்படி சுருக்கமா சொல்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்படி தூதராக தேர்வு செய்யப்பட்டவுடனே இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லணும், பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துட்டு போகணும். அது தூதருடைய கடமை, தூதருடைய பணி. எந்த தூதராக இருந்தாலும் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டால் இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்து மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார். இவருடைய வேலை என்ன? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும். இறைவன் ஒருவன் தான் கடவுள் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு தூதர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இடத்தில் தேர்வு செய்யப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேர்வு செய்யப்படுகிற பொழுது அவர் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான், வேற மனிதர்கள் கிடையாது. அவர் ஒரே ஒரு ஆள் தான். இவர் தான் பிரச்சாரம் பண்ணணும். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறு என்ன? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விக்கிரகங்களை வழிபடுகிறார்கள், சிலை வணக்க வழிபாடு. சமுதாயம் முழுக்க எந்த அளவுக்கு அந்த வணக்க வழிபாடு நுழைந்திருந்தது என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் அவர் ஒரு சிலை வணக்க வழிபாட்டை சேர்ந்தவர். இவர் போய் பிரச்சாரம் பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. முதல்ல தன்னுடைய குடும்பத்தில பிரச்சாரத்தை பண்றாங்க. இன்னைக்கு யாரும் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சாரம் பண்றதே கிடையாது. நாம் விளங்கிக் கொண்ட சத்தியத்தை நம்முடைய குடும்பத்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே பிரச்சாரம் செய்கிறோம். யோசித்து பாருங்கள். உலகத்திலே தன்னுடைய தாய்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய நாம் அறிந்து கொண்டு இந்த மார்க்கை செய்தி தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வு நம்மிடத்தில் இன்றைக்கு எத்தனை பேரிடத்திலே இருக்கிறது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையின் முதல் அடி முதல் அவர்கள் எடுத்து வைத்த படி என்ன தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே இந்த பிரச்சாரத்தை செய்கிறார். தன்னுடைய தந்தையிடத்திலே பிரச்சாரம் செய்கிறார். தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வழிபடுகிறீர்கள். இந்த சிலைகள், இந்த விக்கிரகங்கள் நிச்சயமாக கடவுள் கிடையாது. உங்களையும் என்னையும் படைத்த இறைவனைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்கிற இறைவி செய்தியை அந்த தன்னுடைய தகப்பனாருக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே தன்னுடைய தகப்பனார் அதை எதிர்க்கிறார். நான் வழிபடக்கூடிய இந்த கடவுள் கொள்கை இனி தவறாக சொன்னால் உன்னை கல்லால் எறிந்து கொலை செய்வேன் என்கிற முதல் அடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு விடுது. என்னுடைய குடும்பத்தார்ட்ட இன்னைக்கு சொல்றோம், ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏத்துக்கிறத ஒண்ணு நாம பின்வாங்கி வந்துடுறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்கல. தந்தை எதிர்க்கிறார், எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை. தந்தை இடத்துல மீண்டும் மீண்டும் பிரச்சாரம்.
சொல்கிறார், கல்லால் இருந்து கொலை செய்வது என்று சொல்கிறார். அப்படி சொன்னவன் கூட தன்னுடைய சமூக மக்கள்கிட்ட வர்றாங்க, அறிவார்ந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரச்சாரம்? அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். அறிவார்ந்த பிரச்சாரம். அந்த மக்களுக்கு இறைவன் என்பவன் மிகைத்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை உள்ளத்திலே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் சூரியனை பார்க்கிறார்கள், இதுதான் என்னுடைய கடவுள்கிறாங்க. சூரியன் மறைந்து போய்விடுகிறது, மறைந்து போகிற ஒன்று என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது. இரவு வருகிறது, நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், இதுதான் கடவுள் என்று சொல்கிறார்கள். நட்சத்திரம் மறைந்து விடுகிறது, நிச்சயமாக மறையக்கூடிய கடவுள் கிடையாது என்று சொல்கிறார்கள். யார்கிட்ட? சமூகத்தில் சொல்றாங்க. அதே போல சந்திரனை பார்க்கிறார்கள், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மறைந்து போய்விடுகிறது, மறையக்கூடிய என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது என்று பிரச்சாரம். ஏன் இந்த பிரச்சாரத்தை செய்யறாங்க தெரியுமா? நிச்சயமாக அழிந்து போகிற, மறைந்து போகிற எதுவும் கடவுள் கிடையாது. நிலைத்திருப்பவன் தான் கடவுள். என்றைக்கு நித்திய ஜீவனாக இருப்பவன் தான் கடவுள், அவன்தான் இறைவன் என்று அந்த மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்யறாங்க. எதுவும் கடவுள் இல்லப்பா, மறைந்து போகிற, நாம் உருவாக்குற, நாம் செதுக்குகிற எதுவும் கடவுள் கிடையாது, நிலையாக இருப்பவன் தான் கடவுள் என்கிற செய்தியை பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்துவிட்டு அடுத்து அவங்களுடைய பிரச்சார அடிய பாருங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அந்த சமூகம் வழிபடக்கூடிய விக்கிரகங்களை ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, நபி அவர்கள் உடைக்கிறாங்க. உடைத்து விட்டு ஒரு பெரிய விக்கிரகத்தை மட்டும் விட்டுட்டு வந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பார்க்கிறார்கள், சிலைகள் உடைந்து கிடக்கிறது. தன்னுடைய கடவுளுக்கு இந்த நிலைமை என்று மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். நம்முடைய கடவுளை யார் இப்படி ஆக்கியது, யார் இப்படி உடைத்திருந்தது என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அங்கே இரண்டு நபர்கள் சொல்றாங்க, இன்னால் இப்ராஹிம் என்கிற ஒரு இளைஞர், அவர்தான் இதை இந்த சிலைகளுக்கு எதிராக, விக்கிரகங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஒருவேளை நிச்சயமாக சொல்கிறேன், அவர்தான் இந்த காரியத்தை செய்திருக்க கூடும். எங்கே இப்ராஹிம் என்று அவரை குறித்து பேசப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க, அழைத்து விடப்படுகிறார். அவர் குறித்தான பேச்சுக்கள் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த மக்கள் பேசுகிறார்கள், எங்களுடைய கடவுளை இப்படி செய்வது நீங்க தானே அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட நேரம் இன்னைக்கு நடக்குமாது? இன்னைக்கு ஒரு விக்கிரகத்தில் கை வைக்க முடியுமா? நம்ம வைக்க முடியாது. வைப்பது அறிவார்ந்த செயல் கிடையாது இன்றைக்குள்ள காலகட்டத்தில். ஆனால் அன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சாரம் என்று பாருங்கள். ஊர் மக்கள் ஒண்ணு கூடிதான் நம்ம செஞ்ச தெரிஞ்சோம்னா பேசப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் வாயில் உதிர்ந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். கம்பீரமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து போதிக்கிறார்கள். பெரிய சிலைதான் இருக்கிறார், நீ யாரை பெரிய கடவுள் என்று சொல்கிறாயோ அந்த கடவுள் உடைபடவில்லை, அந்த கடவுள் நிலைத்திருக்கிறது. அந்த கடவுளிடத்தில் சென்று கேள். ஏனென்றால் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த பெரிய கடவுள் தான் சிறிய கடவுள் அனைத்தையும் உடைத்திருப்பார், அவருடைய கையில் தான் போராடி இருக்கிறது, பெரிய ஆயுதம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் சிந்திக்கலாம். எப்படி சிந்திக்கலாம்? எப்படி நிச்சயமாக அல்லாஹ் உடைச்சிருக்குமோ, பெரிய சிலையை உடைத்திருக்குமோ என்று ஒரு சிலர் பேசலாம். இன்னொரு சிலர் எப்படி சிலை பேசும், சிலை எப்படி கேட்க முடியும் என்று பேசிக் கொள்கிறார்கள், உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இப்படி அவருடைய உள்ளத்திலே என்ன செய்யலாம், பல தவறான சிந்தனை விதைக்கிறான். நிச்சயமாக எங்களுடைய கடவுளுக்கு நீதான் அநியாயம் செய்தாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கிறார். எப்படி முடிவு? இனி இப்ராஹிம் உயிரோடு விடக்கூடாது, இப்ராஹிமை நாம் உயிரோடு விடக்கூடாது, இதோடு இப்ராஹிமுக்கு முடிவு கட்டிடணும். ஏனென்றால் நம்முடைய கடவுளுடைய விஷயத்தில் இவர் கடுமையாக நடந்து கொள்கிறார். நம்முடைய கடவுளை இவர் உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார், இவரை கொன்று ஆக வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய அரசல் முடிவெடுக்கிறார். அப்போ மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இவர் எப்படி கொலை செய்ய, இவர் எப்படி கொலை செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது மக்கள் சொல்றாங்க, பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்ப்போம், அந்த நெருப்பு குண்டத்திலே நபி இப்ராஹிமை உயிரோடு போட்டு பொசுக்குவோம் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நாம இருந்தா இந்த முதலியார் பட்டியல இந்த தௌஹீதை சொல்றோம், தௌஹீதை சொல்லும் போது சிரமம் தான். ஏன்னா இன்னைக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு மனுஷன், ஒரு ஆளான்னு சொன்னாரு.
இன்னைக்கு நம்ம கூட ஒரு 4-5 பேராக இருப்பான், அப்படித்தானே? ஒருத்தர் போய் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு 5 பேர் நம்ம கூட கண்டிப்பா வருவான். அப்படி 5 பேர் சென்று இந்த பிரச்சாரத்தை செய்து அதுல எதிர்ப்பு வந்து விட்டது என்றால் உடனே நாம படபடத்து போயிடுறோம், பயந்து போயிடுறோம். அந்த பயம் இருக்கக்கூடாது, துணிந்து நிற்கணும். நிற்கக்கூடிய நாம் சத்தியத்தை நிற்கிறோம். அசத்தியம் அழிந்து தீரும். எப்பொழுது இந்த சத்தியம் என்ற வெளிச்சம் வருகிறது, அசத்தியம் என்ற இருள் அழியும். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார் என்று பாருங்கள். நெருப்பு குன்றம் வளர்க்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தப்பட்டிருக்காங்க. முன்னாடி நெருப்பு குன்றம். அவர்கள் நினைத்திருந்தால் பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் கொண்ட கொள்கையிலே உறுதியோடு நெஞ்சுவத்தோடு அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய பேர் உதவி அவர்களுக்கு எப்படி கிட்டியது தெரியுமா? அல்லாஹ் ஆணையிடுகிறார், நெருப்புக்கு ஆணையிடுகிறார். சுடுகிற ஆற்றலை நெருப்புக்கு கொடுத்த இறைவன் நெருப்புக்கு ஆணையிடுகிறார். நெருப்பு இப்ராஹிமுடைய விஷயத்தில் பாதுகாப்பாகவும் குளிராகவும் ஆகிவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். தூக்கி எறியப்பட்டவர்கள் எதிரியெல்லாம் நினைச்சா இவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கரிஞ்சி கறிக்கட்டையா போயிடுவாரு, சாம்பலாய் போயிடுவாரு. ஏன்னா நெருப்பினுடைய தன்மை என்ன? எரிக்கக்கூடிய தன்மை. எந்த பொருளை போட்டாலும் சாம்பலாக்கிடும், அதோட குணம் எதிரிகள் நினைத்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வந்தார்கள். எந்த பாதிப்பும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் அந்த நெருப்பிலிருந்து வெளியே வருகிறார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படிப்பட்ட உதவி என்று பாருங்கள். இந்த மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே வரும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கத்தை சொல்லும் போது பின்வாங்கிடக் கூடாது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய தூதுத்துவத்தை அல்லாஹ் கடமையாக்கினானோ அதே போல முகம்மது அவருடைய உம்மத்தா இருக்கிற நம் அனைவரும் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த பணியை நாம செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உரஜத்தின் நாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் சமூகத்திலேயே சிறந்த சமுதாயம். யாரை? நம்மை பார்த்து சொல்கிறான். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை மக்களிடமிருந்து தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். நன்மையை ஏற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சமூகத்திலே இன்றைக்கு எத்தனை பல தீமைகள் பறந்து விரிந்து புறையோடி இருக்கிறது. நாம் திரும்புகிற திசையெல்லாம் தீமைகள் இல்லையா? இன்றைக்கு ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சடங்கு சமுதாயங்களை பாருங்கள். இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையிலே அது அடங்கிடப்படுகிறதா? மார்க்கம் தடுத்திருக்கிற, மார்க்கம் காட்டிக்கிறாக பல்வேறு விதத்தான வழிகளை இன்றைக்கு சமூகத்திலே தீமைகளாக பரவி கிடக்கிறது. அந்த தீமைக்கு எதிராக இன்றைக்கு எத்தனை பேர் நாம் பிரச்சார பணி செய்திருக்கிறோம்? இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தன் மனிதனாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம். அவர்கள் செய்த பிரச்சாரம் தான், அவருடைய வழிமுறை உம்மத்து தான் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னா இவ்வளவு உறுதி. அவர்கள் மாத்திரமா? அவருடைய குடும்பத்தாருடைய தியாகத்தை பாருங்க. நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்துகிறோம் என்பதை சிந்திப்பதற்குரிய ஒரு அற்புதமான வரலாறு. அல்லாஹ் தள்ளாத வயதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்ததியை கொடுக்கிறான். திருமணம் முடிந்து சில நாட்கள்ல கொடுக்கல, சில ஆண்டுகள்ல கொடுக்கல. நாட்கள் எல்லாம் கழிகிறது, ஆண்டுகள் கழிகிறது. தள்ளாத வயதில் நாம் நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் நேர்ந்து தவமிருந்து பெற்ற புள்ளமல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் அடுத்து சோதிக்கிறான். அந்த சோதனை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான். என்ன கட்டளை? இப்ராஹிம் அவருடைய மனைவி சாராவையும் அவருடைய பச்சிளம் குழந்தை இஸ்மாயிலையும் மக்காவில கொண்டு குடியமர்த்தணும். மக்கா இன்னைக்கு செல்வ செழிப்போடு இருக்கிற மக்கா கிடையாது. இன்றைக்கு மக்காவுக்கு போக வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய தவம், அப்படித்தானே? ஆனால் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிற பொழுது அந்த மக்கா எப்படி இருந்துச்சு தெரியுமா? மனிதர்கள் வாழ முடியாத ஒரு மணல் மேடு, ஒரு பாலைவன கிடங்கு, ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது. மனுஷன் வாழ முடியும், மனித சஞ்சலங்களே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல குடியமர்த்த சொல்றான். நம்மளா என்ன செய்வோம்?
கட்டின மனைவியையும் நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் நேர்ந்து தவமிருந்து பெற்ற அந்த குழந்தையும் அல்லாஹ் இப்படிப்பட்ட கட்டளையின் பிரகாரம் இப்ராஹிம் நபிக்கு சொல்லிட்டான். நமக்கு இந்த ஒரு கட்டளை இருந்தா அதை செய்யணும். அப்படிப்பட்ட மார்க்கமே வேண்டான்னு இருப்போம். ஏன்? நமக்கு பிறந்த குழந்தையை பிரிந்து வெளிநாடுகளிலே நாம் தவிக்கிற தவிப்பு. வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. பிறந்து 1 வருஷம் ஆச்சு, பிள்ளையினுடைய முகம் மாறல, அந்த முகத்தை மறைக்க முடியல. தன்னுடைய மனைவி என்ன செய்யறாலும் ஏது செய்யறாலும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் தன்னுடைய மனைவியை தனிமையில விட்டுட்டு போயிட்டு, பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கும், தனிமையில விட்டுட்டு போயிட்டோம், வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னா 10 தடவை போன் அடிப்போம். என்ன செய்யற, ஏது செய்யற, அந்த பதட்டம், அந்த ஒரு பரபரப்பு நம்முடைய உள்ளத்துல இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், மனித சஞ்சலமே கிடையாது, மனிதனை உதவிக்கு ஒரு ஆள போட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம் விட்டுட்டு வர சொல்றான். இவங்களும் விட்டுட்டு வர்றதுக்கு போடுறாங்க. விட்டுட்டு அந்த பாலைவனத்துல விட்டுட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்புகிறார்கள். சாரா அம்மையார் கேட்கிறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டுட்டு போறீங்களே, யார் சுத்தி முத்தி எந்த மனுஷனும் இல்ல, பாலைவனமா இருக்குது, நாங்க எங்க இருக்கிறது, எங்க எப்படி இருக்கிறது என்ற பதட்டத்தோடு படபடப்போடு சாரா அம்மையார் கேட்கிறார்கள். நியாயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்ல முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி எப்படி விட்டுட்டு போறாம அப்படி சொல்லி பதில் சொல்ல முடியல. அதற்கு பின்னால் சாராமியார் கேட்கிறாங்க, இது இறைவனுடைய கட்டளையா? ஆமா, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ் அந்த கட்டளையை சொல்லியிருந்தான் என்றால் நான் பொறுமையாளர்களில் ஒருவராக இங்கே தங்கி விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா எந்த சிரமத்தை சந்திக்க தயார். ஏனென்றால் அல்லாஹ் ஒருவேளை நீங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த தன்மையை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய மனைவி இப்படி இருப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். லேசா ஒரு கஷ்டம் வந்துட்டா பேசுகிற பேச்சு வசைபாடுகள் எப்படி இருக்கிறது? ஆனால் சாரா அம்மையார் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன உடனே அங்கே பொறுமை காக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்கிற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். விட்டுட்டு வந்துடுறாங்க, அல்லாஹ்வுடைய துஆ செய்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு நாம ஹஜ் என்கிற கடமையை செய்யும் பொழுது பல கிரிகைகளை பண்றோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில பண்றேங்கிறீங்க? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க தொங்கு தோட்டம் என்று சொல்லி சஃபா மர்வா குன்றுகளுக்கு இடையில ஓடுவாங்க. இது எந்த அடிப்படையில இந்த கிரியை அல்லாஹ் கடமையாக்கணும் தெரியுமா? நேரம் கழியுது, அந்த சாரா அம்மையார் கொண்டு வந்த தண்ணீரும் பேரித்தம்பழங்களும் காலியா போய்விடுகிறது. தன்னுடைய பிள்ளை பசியினால் அழுக ஆரம்பிக்கிறான். எந்த பிள்ளை? பச்சையோடு குழந்தை. ஒரு பெரியார் ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், குழந்தைகளுடைய பசியை அமர்த்தி ஆகல. அப்படிப்பட்ட அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க? அழுகிறார்கள், பசியினால் அழுகிறாங்க. தாய் மனது பரிதவிக்கின்றது. அல்லாஹ் இந்த செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், பரிதவிக்குது. தன்னுடைய பிள்ளையின் பசி அர்த்தம். அப்பொழுது சாரா அம்மையார் அவர்கள் அங்கே யாரேனும் வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி சஃபா மர்வா என்ற 2 மலை குன்றுகள், அந்த சஃபா என்ற மலை குன்றின் மீது யாரேனும் மனித கூட்டம் வருகிறார்கள் என்று பார்க்கிறாங்க. ஒண்ணு கண்ணுக்கு தென்படல. அங்கிருந்து வெளியாடுறாங்க, மர்வா என்கிறக்கூடிய அந்த மலை குன்று, அதன் மீது ஏறி பார்க்கிறாங்க, ஒண்ணும் தெரியல. இப்படியாக சஃபா மர்வா அந்த மலை குன்றுகளுக்கு மத்தியில் நபி சாரா அம்மையார் ஓடி அந்த ஓட்டம் தான், அவருடைய தியாகம் தான் இன்றைக்கு ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றக்கூடிய தொங்கு தோட்டம் என்று சஃபா மர்வா குன்றுகளுக்கு இடையே நாம் ஓடக்கூடிய ஓட்டம் பாருங்க. அவருடைய தியாகத்தை அல்லாஹ் வணங்க மாட்டான். இந்த தியாகம் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த இஸ்திகாமத் உறுதி, அதை கியாமத் நாள் வரைக்கும் இந்த சமுதாயம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு வணக்கமாக வைத்திருக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அவர்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? அங்கே அல்லாஹ் மலக்குமார் அனுப்புறான். அந்த மலக்குமார் வந்து என்ன செய்றாங்க? அந்த பாலை வனத்துல தண்ணீரை வெளிப்படுத்துகிறார்கள். தண்ணீர் அங்கே வெளியாக இருந்தது. சாரா அம்மையார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த தண்ணீரை என்ன செய்றாங்க? எங்கும் செல்லாமல் சுத்தி ஒரு பாத்தியை போல கட்டுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஜம்ஜம் என்கிற நீரூற்று. அரபு பிரதேசத்திலே வற்றாத கடலாக
லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தியும் இன்றைக்கு குறையாத இறைவனின் அற்புதமான அத்தாட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜம்சம் என்ற நீரூற்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தால் செய்த அளப்பெரும் தியாகம். அந்த தண்ணீரை அருந்துகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்ததோ அதே போல நானும் உறுதியாக இருப்பேன் என்ற அந்த இறை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பாக்கியத்தை பார்க்கின்றோம். அதே போல இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாள் ஆடு மாடுகளை எல்லாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கத்தை செய்யறோம். இது எந்த பின்னணியிலே நமக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் செய்த தியாகம் தான். என்ன செய்யற அல்லாஹ் வாலிப பருவத்தை இஸ்மாயில் அடைந்து விடுகிறார். அவருடைய மகன் அருங்குறாரு. எப்படிப்பட்ட சோதனை! இன்னைக்கு தொலைவான்னு சொல்ல வரமாட்டோம். இன்னைக்கு தொலைவான்னு சொன்னாலே நம்ம வரமா? இன்னைக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு வான்னு சொன்னாலும் வரமாட்டோம். அப்படித்தான் நம்முடைய வேலை. உன் பிள்ளைகளை தொலைவைன்னு சொன்னா காலையில எழுந்து தன்னுடைய பிள்ளைகளை தொலைவைப்பதற்கு நம்ம தயாரா இல்லை. உன் மகன் அருங்குது, பலி எடுக்குது. அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு கட்டளை அல்லாஹ் நமக்கு பிறப்பித்திருந்தா தொலைவே வராத நாம இப்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருந்தால் நிச்சயமாக இந்த மார்க்கத்தில் இருக்கவே மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுறாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா அறுப்பதற்கு தயாரிக்கிறாரு. அறுப்பதற்கு தன்னுடைய அறுக்கக்கூடிய செய்தியை தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாரு. யா புனைய என் அருமை மகளே, இது போன்று உன்னை அறுப்பதை போன்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறா, என்னப்பா செய்ய? அவர் சொல்றாரு பாருங்க, உங்க பிள்ளைகிட்ட இன்னைக்கு சொன்னீங்க வைங்க, வளர்ந்து வாலிப பருவத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளையிடத்திலே உன்னை அறுப்பதை போல அல்லாஹ் சொல்லி இருக்கிறா. அறுக்கிறவன் கேட்டா நைட்டோட ரைட்டா நம்ம தாயா இருக்கிறோம். ஏன்னா பிள்ளைய நம்ம இன்னைக்கு அப்படிதான் வளர்க்கிறோம். உலகத்துடைய இன்பத்தை சொல்லி சொல்லி வளர்க்கிறோம். மார்க்கத்தை சொல்லி எப்படி மார்க்கத்தை சொல்லியே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். இன்னைக்கு பல குடும்பங்கள பிரச்சனை பிள்ளைகளை வைத்து எதனால் இருக்கிறது? மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கல, உலகத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம். உலக இன்பத்திற்கு பெற்றோர்கள் தடையாக இருந்தால் அந்த பெற்றோர்களையே கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு பிள்ளைகள் மாறிவிடுகிறார்கள். எத்தனையோ பல செய்திகளை நாம் பார்க்கலையா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட போய் சொல்ல முடியாது, அப்படி நம்ம வளர்க்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவத்தி என் தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்னை பொறுமையாளனாக பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறாங்க. உயிர் போன போயிட்டு போகுது, என்ன அழுத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொல்லிட்டானா கட்டுப்படுறேன் அப்படிங்கக்கூடிய அந்த நிலையை தன்னுடைய பிள்ளையை வளர்த்த அந்த படிப்பினை நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருக்கு பாருங்க. ஆனா அல்லாஹ் நரபலி கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தி சொல்கிறான், நபியே, உங்களுக்கு மகத்தான சோதனை வைத்து நீர் வெற்றி பெற்று விட்டீர்கள். நீங்கள் பலி பிராணிகளான ஆடு மாடு ஒட்டகத்தை அருங்கள். அந்த தியாகம் தான். நாம இந்த குர்பானியில அறுக்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? இறை இச்சம் இருக்கணும், தக்குவா இருக்கணும். நீங்கள் அறுக்கக்கூடிய மாமிசங்களோ ரத்தமோ அல்லாஹ் சென்றதை போறா? அல்லாஹ் கவனம் போற மாமிசத்தை அல்லாஹ் ரத்தத்தை குடிக்க போறான், நாமளே கவனம் போறோம். மாறே ஏன் இந்த கடமை? எப்படி என்னுடைய அடியான் இந்த என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டான், எப்படிப்பட்ட இறையச்சம் உன்னிடத்தில் இருந்தது, அப்படிப்பட்ட அந்த இறையச்சம் உன்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அந்த மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களிடத்தில் இருக்கிற இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடைந்து குர்பானி என்கிற அந்த தினத்தை கொண்டாட இருக்கிறோம் நாம். அதனால் இந்த மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து இந்த தியாகத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமான தியாகத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற ஒரு மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அல்லாஹ் ஏராளமான பாக்கியங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த பாக்கியங்களை குறித்து நாம் சிந்தித்து இந்த மாதத்தில் அதிகமான நல்லறங்களை நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் எத்தனை என்றால் 12. இஸ்ரா அசுர சுக்ர அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் 12ஆக இருக்கிறது. அதுல மின்ஹா அர்பகத்துல் குரும், அதில் 4 மாதங்கள் புனித மாதங்களாக இருக்கிறது. துல்காதா, துல்ஹஜ், ரஜபு, முஹர்ரம். இந்த மாதங்கள் புனிதத்துவம் வாய்ந்த மாதங்கள். புனித மாதங்கள் என்றால் இந்த மாதத்தில் யாரும் போர் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை தவிர மற்ற எந்த காலத்திலும் மனுஷக்கூடாது 4 மாதங்களில் போர் செய்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை புனிதத்துவம் வாய்ந்த மாதமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அதுவே குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1லிருந்து 10 வரைக்கும், இப்போ துல்ஹஜ் நம்ம பிறை 2ல இருக்கும்னு நினைக்கிறேன். துல்ஹஜ் இந்த 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் இருக்கிற இது சிறப்பு வாய்ந்த நாட்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹபு இலல்லாஹி மின் காலின் ஐயாம். இந்த 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமலை விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு நபித்தவர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று சொல்கிறீர்களே, அப்ப இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல் வளர் ஜிஹாத் யார சொல்லலாம், ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹ்விடத்திலே போர்க்களத்திற்கு சென்றோம்ல அதை விடவும் சிறந்ததா அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆம், போர்க்களத்திற்கு சென்று இறைவனுடைய மார்க்கத்திற்காக போரிடுகிறார்களே அதை விட சிறந்ததுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு போர்க்களத்துல போய் கலந்து கொண்டாங்கன்னா சாதாரண விஷயமா? போர்க்களம் என்றால் ஒரு அமைதியான இடமா? மரண ஓலங்கள் கேட்கக்கூடிய ஒரு இடம். ஒவ்வொரு மனிதனும் காயப்பட்டு அங்கே மனிதன் பதட்டத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய ஒரு இடம். வேதனைகளும் சிரமங்களும் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம். ஒருவன் இறைவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போர் செய்ய போகிறான். அப்படி போர் செய்வதை விடவும் சிறந்தது இந்த துல்ஹஜ் முதல் பிறை 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யார் அந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 அடைகிறீர்களோ அவர்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தக்பீர் சொல்லுங்கிறாங்க. தக்பீர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். இந்த 10 நாளை நம்ம அடைந்திருக்கிறோம். இந்த 10 நாட்களில் வழக்கத்தை போல நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடக்கூடாது. அதிகமான அமல்களை செய்யணும், நன்மையை செய்யணும். இது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. இந்த பாக்கியத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பாக்கியமான நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஏன்னா அடுத்த துல்ஹஜ் 10ல நம்ம இருப்போமான்னு தெரியாது, நம்முடைய வாழ்நாள் இருக்குமான்னு தெரியாது, உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அப்போ நமக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த நாள்ல தந்திருக்கிறான். அதனால நாம இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 அடைந்திருக்கிறோம். அதிகமான அமலை செய்யணும். அதே போல இந்த மாதத்தினுடைய பிறை 10ல பெருநாளை கொண்டாடுவோம். பிறை 9ல அரஃபா அப்படிங்கக்கூடிய ஒரு நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நோன்பை நோற்றால் என்ன நன்மை தெரியுமா? முந்தைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும், பிந்தைய ஓராண்டுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படி அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்துறான்னு பாருங்க. அப்ப அந்த பாக்கியத்தின் எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்ப அந்த அரஃபாவுடைய நோன்பையும் நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய மேல சொல்றாங்க, இந்த அரஃபாவுடைய நாளில் தான் நரகத்திலிருந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நரகத்துல விழுந்து சொர்க்கத்துக்கு போகணும்ல, அந்த நாள் இந்த அரஃபாவுடைய நாள்ங்கிறாங்க. இப்ப அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது. அந்த நாளில் தவறாமல் எல்லாரும் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் பேண வேண்டிய ஒழுங்கல் என்னன்னு கேட்டா குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நாம என்ன செய்யணும் கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிறை பிறந்து விட்டது என்றால் பிறை பிறந்துருச்சு, நீங்கள் நகத்தை வெட்டக்கூடாது, தலைமுடியை களையக்கூடாது அப்படின்னா வசூலா என்ன செய்றாங்க, அந்த சட்டத்தை சொல்லி தர்றாங்க. அப்ப அந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்து இந்த மாதத்தில் அதிகமான அமல்களை செய்து மறுமையிலே வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹர் பவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.